so much for the big round of applause. எல்லாரும் ஜாலியா பார்க்கும் போதே தெரியுது கிளாஸை கட் அடிச்சுட்டு வந்திருக்கீங்க. ஆனாலும் சில பேர் ஆஸ் யூஷுவல் அதே கிளாஸ் செட்டிங் மாதிரி ஃப்ரண்ட் பெஞ்சில் நோட் புக் பென் அண்ட் பேப்பரோட உட்காந்துருக்காங்க. அவங்களெல்லாம் பார்த்தா எனக்கு இப்பவே பயமா இருக்கு. அவ்வளோ இன்ஃபர்மேட்டிவா இந்த செஷனை என்னால் கொண்டு போக முடியுமான்னு எனக்கு தெரியல. பிகாஸ் ஆல் ஆஃப் யூ ஆர் இன் தி இன்டர்நெட் எரா. எங்களை விட ஸ்பீக்கர்ஸை விட லாட் ஆஃப் யூ நோ அ லாட் அபவுட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். பட் there are a few of you who probably would gain information from what I am presenting right now. So and the few people kaga I will give my maximum 100% and I'll give the presentation. Throughout the session உங்களுக்கு எங்கயா டவுட்ஸ் இருந்தது, if you want to clarify something, please feel free to like raise your hand and I'll take questions from the audience as well. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம செஷன் வந்துட்டு as they say it's AI innovations and the future of intelligent systems. கரெக்டுங்களா? ஸோ நான் வந்துட்டு ஜென்சியில், நான் வந்து மில்லனியல். ஸோ ஆரம்பிக்கும் போதே we all will be like oh 90s எல்லாமே சூப்பராக இருந்தது. நாங்கள் அப்படி தான் ஆரம்பிப்போம் எல்லா டாப்பிக்குமே. ஸோ லெட்ஸ் first go a little back and see where AI started, right? So we're actually going to the decade of 90s to 2000. இது வந்து it's the foundation years of AI. அப்போ பெரும்பாலும் AI வந்து எங்க இருந்தது பண்றது? What is a search engine? Google is a search engine. Yep. What are the search engines, do you know? யாரா இன்னொரு mic pass பண்ண முடியுமா? Is there another mic that we can pass? And Google Chrome and etc. Browsers-ku search engines-ku ஒரு சின்ன difference இருக்கு. So search engines, thank you so much. So search engines is the earliest probable usage of consumer AI algorithms. AI algorithms வந்து consumer levelல first எங்க யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு இடத்துல. ஒன்று சர்ச் என்ஜின், இன்னொன்று ஸ்பேம் மெசேஜஸ். ஸோ நிறைய பேர் உங்க மெயில் திறந்தாலே ஸ்பேம் மெசேஜஸ் அழகா போய் ஸ்பேம் பாக்ஸ்ல உட்காந்துருது இல்லைங்களா? தட் இஸ் ப்ரிவென்டிங் யுவர் இன்பாக்ஸ் ஃப்ரம் கெட்டிங் கிளட்டர்ட். ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா ஏஐயோட 90s எரால ஃபர்ஸ்ட் வந்த ரெண்டு ஏஐ கன்சியூமர் அல்காரிதம்ஸ், சர்ச் என்ஜின்ஸ் விச் ஹெல்ப் இன் ரிட்ரீவல் ஆஃப் இன்ஃபர்மேஷன், பேஜ் ரேங்கிங், இதெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க, TF, IDF and all of that with search engines if you are computer science students. பட் ஏஐ அல்காரிதம்ஸ் யூஸ் பண்ணி எப்படி வந்துட்டு இன்ஃபர்மேஷன் ரிட்ரீவ் பண்ணுறது, ப்ளஸ் எப்படி வந்து ஸ்பேம் மெசேஜஸை ஐடென்டிஃபை பண்ணி அதை ஃபில்டர் பண்ணுறது. ஸோ தீஸ் வர் த ஃபர்ஸ்ட் டூ AI algorithms that were in the consumer level. Next வந்து பார்த்தீங்கன்னா predictive analysis ன்னு ஒன்று இருக்கு. What is predictive analysis? Most 90sல பார்த்தீங்கன்னா இது நிறைய business intelligence solutionல இருந்தது. So what it will do is it will forecast trends, நம்ம consumer behavior base பண்ணி என்னென்ன சேல்ஸ் இருக்கும், என்னென்ன ட்ரெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்றத முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்றது predictive analysis. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம்ஸ். இது உங்க எல்லாத்துக்குமே தெரியும். திஸ் இஸ் ஸ்டில் லைக் early 2000. இது வந்து ஈவன் பிஃபோர் லைக் அமேசான் மார்க்கெட் பிளேஸ் லான்ச்ட் அண்ட் ஈவன் பிஃபோர் நெட்ஃபிளிக்ஸ் லான்ச்ட். இப்போ ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம் வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அந்த லேட் 2000sல. ஸோ 2007 is when Netflix launched. Amazon Marketplace launched somewhere around 2000. ஸோ அப்போதான் ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம்ஸ் வந்தது. ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம்ஸ் will recommend you based on your browser history உங்களோட ப்ராடக்ட்ஸோ in case of Amazon, and in case of உங்களுக்கு வந்து நெட்ஃப்ளிக்ஸ் பார்த்தீங்கன்னா based on your browser history similar movies, உங்களுக்கு பிடிச்ச மூவிஸ் அது மாதிரிலாம் வரும். கரெக்டுங்களா? ஸோ those are recommendation systems. நெக்ஸ்ட் வந்து இப்போ if we move to the next decade, கரெக்டுங்களா, that's 2010 to 2020. Can anyone take a guess? This is just the previous decade. So you guys were all still there. 2010 to 2020 என்ன விதமான AI innovations வந்திருக்கும்? Like apart from whatever we've seen so far. Search engines இல்ல, recommendation systems இல்ல, 2010 to 2020 என்னென்ன AI innovations வந்திருக்கும்? Any guesses? Any guesses? என்ன வேணாலும் இருக்கலாம். Do you guys remember Siri? இது வந்துட்டு நீங்கெல்லாம் இருக்கும்போது it would have been a very common thing. But when Siri was launched, it broke the internet. Everybody was like, என்ன அசிஸ்டன்ட் ஃபோன் குள்ளையா? நம்ம பேசினா திருப்பி பேசுமா? நம்ம என்ன கேட்குறோமோ அதெல்லாம் பண்ணுமா?
Can it send messages? Can it set reminders? Birthday reminders kudukom, weather updates kudukom. Ellame it's based on natural language processing. So this was the earliest form of personal assistant that we had. So Siri oda launch appo it literally broke the internet. It vande Apple oda or USP for selling their phones. So apart from Siri, நம்ம next இது பாத்தீங்கன்னா image recognition. இப்போ எல்லாரும் ரொம்ப ஜாலியா பர்த்டேஸ்ன்னு வந்தா எல்லாம் அழகா கூகுள் போட்டோஸ் ஓபன் பண்ணி அந்த பர்சனோட பேரை டைப் பண்ணி கொலாஜ் பண்ணி போடுறீங்க இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி போட்டோஸ்ல இருந்து ஒரு பர்சனை ரெக்கக்னைஸ் பண்றது, ஒரு ஆப்ஜெக்டை ரெக்கக்னைஸ் பண்றது, பிளஸ் கிளாசிஃபைங் த டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ் இன் அ போட்டோ. ஸோ இது எல்லாமே வந்துட்டு இட் ஹேப்பன்ட் இன் தி ஏர்லி லைக் 2000s. ஸோ இது வந்து இதோட பேரு இமேஜ் ரெக்கக்னிஷன் அண்ட் கிளாசிஃபிகேஷன். ஸோ திஸ் ஹேப்பன்ட் அரவுண்ட் தட் எரா. நெக்ஸ்ட் வந்து சென்டிமெண்ட் அனாலிசிஸ். Let's do a quick sentiment analysis on the group that is here. How many of you have heard of all of this before? இதெல்லாம் எனக்கு ஆல்ரெடி தெரியும். ஏதாவது புதுசா சொல்லுங்க. எத்தனை பேர்? Can I have a show of hands? Yes, all of you. Okay. மத்த எல்லாருக்கும் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் கேக்குறீங்களா? இதெல்லாம் புதுசா இல்ல எல்லாரும் தூங்கிட்டீங்களா? கிளாஸ் கட் அடிச்சுட்டு தான் வந்திருக்கீங்க. அதுக்குன்னு கட் அடிச்சுட்டு வந்த இடத்துலயே தூங்குறதா? இதெல்லாம் வந்து லெக்சர்லாம் எடுக்கல, சும்மா ஒரு ஜாலியான செஷன் தான். Okay, so sentiment analysis is basically for getting feedback from social media, illana review platforms. The reason we do sentiment analysis and a lot of businesses do sentiment analysis is to see eppadi avangaloda product வந்து customers feel பண்றாங்க, அது ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி ஃபீல் பண்றாங்க அப்படின்றதுக்கானதுக்கு தான் sentiment analysis. Next ஒரு கான்செப்ட் பார்க்க போறோம். It's called customer segmentation. Customer segmentation வந்து எப்படின்னா மார்க்கெட்டிங் பத்தி இப்போ நிறைய நெக்ஸ்ட் நம்ம பேனல்ல பேச போறாங்க. ஸோ கஸ்டமர் செக்மெண்டேஷன் இஸ் மெயின்லி யூஸ்ட் ஃபார் மார்க்கெட்டிங். ஸோ ஒரு டெமோகிராஃபிக் பேஸ்டா இல்லைன்னா ஒரு கன்சியூமர் பிஹேவியர் பேஸ்ல ப்ரிஃபரன்சஸ் பேஸ்ல தே செக்ரிகேட் கன்சியூமர்ஸ் அண்ட் தென் அந்த கன்சியூமருக்கு டார்கெட் பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க. ஸோ தட் இஸ் பேசிக்லி கஸ்டமர் செக்மெண்டேஷன். எத்தனை பேர் இங்க ஸ்மார்ட் வாட்சஸ் கட்டியிருக்கீங்க? Can I have a show of hands? Smart watches. என்ன ஸ்மார்ட் வாட்ச் கட்டியிருக்கீங்க? All of you. என்ன ஸ்மார்ட் வாட்ச்? Just shout. It's okay. Just shout. கேக்கல. என்ன ஸ்மார்ட் வாட்ச் கட்டியிருக்கீங்க? Shout. It's okay. Shout from there. Just shout. Can you pass the mic there? My name is Magan, coming from Salem, Dheeraj College, Technology College. Awesome. என்ன வாட்ச் கட்டியிருக்கீங்க? Firebolt. Show of hands. Alexa யார்கிட்ட இருக்கு? Alexa, actually Alexa வந்து it's just an assistant, right? It's a voice assistant. You can even have it on your phone. So இன்னைக்கு நீங்க வீட்டுக்கு போனீங்கன்னா like have Alexa on your phone. But அது மட்டும் voice assistant இல்ல. எத்தனை பேர் okay Google யூஸ் பண்ணிருக்கீங்க? Okay Google, okay Google. 2-3 of you try using okay Google. Yes, like couple of you okay Google. Yeah. என்னெல்லாம் பண்ணுவீங்க? ஒரு வாய்ஸ், ஒரு பர்சனல் அசிஸ்டன்ட் உங்க போன்ல வச்சு நீங்க என்ன பண்ணுவீங்க? எனிவன் கேன் எனிவன் டெல் மீ? என் போன்ல இருக்க பர்சனல் அசிஸ்டன்ட்டை நான் இதுக்கு யூஸ் பண்ணுவேன். எதுக்கு யூஸ் பண்ணுவீங்க? ஒருத்தர் கூட இல்லையா? 10-15. ஓகே, தேர் மைக் ப்ளீஸ். அவங்களுக்கு வாட் டு யூ யூஸ் யுவர் பர்சனல் அசிஸ்டன்ட் ஃபார்? Hi ma'am. Hello. Hi. Your name and college please? Yeah, I am Gurumurthy from Knowledge Institute of Technology, Salem. Very nice. சொல்லுங்க, உங்களோட பர்சனல் அசிஸ்டன்ட் நீங்க எதுக்கு யூஸ் பண்ணுவீங்க? நான் மெயினா இதுக்கு வாய்ஸ் மூலியமாவே கால் பண்றதுக்கு, அவர் டைம் டேபிள் செட் பண்றதுக்கு, எனக்கு ரிமைண்டர்ஸ்க்கு இதுக்கெல்லாம் மேக்ஸிமம் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். கரெக்ட், வெரி கரெக்ட். Thank you so much. So reminders set பண்றதுக்கு, to call people, you can use your voice assistants to basically automate anything. So voice controlled assistants when it became really good around this time. Voice recognition is an AI software. It became really good around this point in time. Next, translation and localization. இங்க எத்தனை பேருக்கு ஹிந்தி தெரியும்? Can I have a show of hands? ஹிந்தி தெரிஞ்ச எல்லாரும் 1 2 3 4 5 5 பேருக்கு out of this entire thing 5 பேருக்கு இங்க ஹிந்தி தெரியும். Do you feel like when you cross the border it becomes really useful when you have translation services? முன்னாடி ஆக்சுவலி நாங்களாம் ரொம்ப கஷ்டப்படுவோம் ஹிந்தி தெரியலனா. ஒரு ஸ்டேட் விட்டு இன்னொரு ஸ்டேட்டுக்கு போனா எதுவுமே புரியலையே அப்படின்னு ரொம்ப கஷ்டப்படுவோம். So translation services, localization services became popular around this time.
ரியல் டைம்ல டிரான்ஸ்லேட் பண்றது it started happening a lot. Next வந்து predictive analysis வந்து போன டெக்கேட்ல it was used a lot for business intelligence. கரெக்ட்டுங்களா? இந்த எரால in this decade predictive analysis started happening நார்மல் உங்களோட போன்ல இருக்க கன்சியூமர் அப்ளிகேஷன்ல, be it weather forecast or உங்களுக்கு வந்துட்டு ஃபினான்ஸ் ஆப்ஸ்ல நீங்க நெக்ஸ்ட் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண போறீங்க அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்றதுக்கு, இது எல்லாத்துக்குமே வந்துட்டு ப்ரெடிக்டிவ் அனாலிசிஸ் ஸ்டார்டட் கம்மிங் இன் யோர் மொபைல்ஸ் இன் கன்சியூமர் ஆப்ஸ் இட் செல்ஃப். நெக்ஸ்ட் வந்துட்டு ஹோம் அப்ளையன்சஸ் அண்ட் ஸ்மார்ட் ஹோம்ஸ். எத்தனை பேர் வீட்டில் ஏஐ பவர்ட் வாஷிங் மிஷின், ஏஐ பவர்ட் ரெஃப்ரிஜரேட்டர்ஸ், அங்க எல்லாம் இருக்கு. உங்களோட ரெஃப்ரிஜரேட்டர் என்னங்க பண்ணும்? வாட் இஸ் த யூஸ் ஆஃப் ஏஐ இன் யோர் ரெஃப்ரிஜரேட்டர் ஆர் வாஷிங் மிஷின்? நேம் அண்ட் காலேஜ் ப்ளீஸ். Hi ma'am, how are you? Good, thank you. How are you? I am Ranjan Bhai from Mardhanvali Polytechnic. Okay. சொல்லுங்க, உங்களோட like day to day devices, home appliances that you use in a day, where do you use AI? Where do you find that AI feature is really good? Hi, my home is Google Assistant. Is integrated film. Okay. Is ask you say any question. சாரி, நம்ம இன்னும் கூகுள் அசிஸ்டன்ட்லயே இருக்கோமா? நம்ம வந்து ஹோம் அப்ளையன்சஸ்க்கு வந்தாச்சு. பட் ஓகே, லைக் ஐ மீன் ஐ திங்க் யுவர் ஆன்சர் வாஸ் ரியலி வேலிட். My fridge is Google Assistant is ask Miss is 10 set That's really amazing. Sorry, my bad. நான் தான் தப்பா சொல்லிட்டேன். சோ அவங்களோட ஃப்ரிட்ஜ்ல கூகுள் அசிஸ்டன்ட் வழியாவே கண்ட்ரோல் பண்றாங்க. நான் இது வரைக்கும் அது பார்த்தது இல்ல, பட் இட்ஸ் ரியலி குட். நாளா ஷோரூம்ல தான் பார்த்திருக்கேன். ரொம்ப ரிச் ஃபேமிலின்னு நினைக்கிறேன். Thank you so much. Yeah, so AI ஹோம்ஸ்ல ஸ்மார்ட் டிவைசஸ் பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் லைட்ஸ், நிறைய பேர் ஸ்மார்ட் லைட்ஸ் யூஸ் பண்ணிருப்பீங்க, ஸ்மார்ட் ஃபேன்ஸ் யூஸ் பண்ணிருக்கீங்க, எந்திரிச்சு போக கஷ்டப்படுறவங்க மூட் லைட்டிங் செட் பண்றவங்க, அதுக்கப்புறம் ரும்பா இப்ப ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. யாருக்கும் கூட்டி தொடக்கலாம் டைம் இல்லை, எல்லாம் ரும்பாவை ஜாலியா இது பண்றீங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஸ்பேஷியல் அனாலிசிஸ். So spatial analysis use பண்ணி it is able to navigate in your house. It's able to clearly map everything. So that is also AI powered. கரெக்ட்டுங்களா? நெக்ஸ்ட் ரைட் ஷேரிங் அண்ட் நேவிகேஷன். கூகுள் மேப்ஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் லான்ச் ஆனதுக்கும் இப்போ லான்ச் ஆனதுக்கும் there is a huge tremendous improvement. It does actually route optimization வந்து சூப்பரா பண்ணுது. எத்தனை பேர் இந்த மண்டபத்துக்கு ரூட் போட்டு வந்தீங்க? ஆப்வியஸ்லி உங்களெல்லாம் வந்து பஸ்ல தூக்கிட்டு வந்து விட்டுருப்பாங்க. பட் பீப்புள் who travel by themselves, ஐ திங்க் எப்பயுமே வந்துட்டு மோஸ்டா இப்போ மேப்ஸ் யூஸ் பண்றோம். அண்ட் டிராஃபிக் ப்ரெடிக்ஷன்ல இருந்து லைக் ரூட் ஆப்டிமைசேஷன் வரைக்கும் எல்லாமே ஏஐ அல்காரிதம்ஸ் தான், எல்லாமே அது சூப்பரா பண்ணுது. அண்ட் பிகாஸ் மேப்ஸ் காட் சூப்பர் இன்னோவேட்டிவ் அண்ட் சூப்பர் ப்ரோக்ரெசிவ், இப்போ வந்துட்டு ரியல் டைம் டிராஃபிக் அப்டேட்ஸ் அது எல்லாமே இருக்கிறதுனால Uber and Ola, they became very famous. Uber and Ola were like the byproducts of Google Maps becoming really powerful. கரெக்ட்டுங்களா? ஸோ Uber and Ola பொறுத்தவரை ஸ்டார்டிங்ல ரொம்ப சூப்பரா இருந்தது. ஸ்மால் காஸ்ட், லாட் ஆஃப் சேவிங்ஸ், ஈஸியர் ரூட், அது மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் ஓலா ஊபரும் வந்து they started using AI and then they did like some sort of demand forecasting and search pricing. So AI வந்துட்டு like it had both places where it optimized your routes and lowered your costs, and then it did demand forecasting and search prices as well. So it did both. AI வந்து எல்லாமே பேட் தானா அப்படின்னா we are coming to this decade and I wanted to start it on a good note. கரெக்ட்டுங்களா? Wildlife monitoring, I don't know if a lot of you have heard about it. They place cameras in wildlife areas where there are endangered species. So in the endangered species track பண்றதும் poachers track பண்றதும் and preventing poachers from hunting these wildlife animals. So இதுவும் வந்து it is happening and this is a really good social cause application for AI. Next வந்துட்டு நம்ம நிறைய predictive analysis பார்த்தோம் 2 டெக்கேடா. இப்போ வந்து இருக்கிறது prescriptive analysis. It's a little advanced. How do we use the data that we've generated? நம்ம data feed பண்ணிருக்கோம். Predictive analysis has give you what the forecasted. அதை வச்சு நம்ம எப்படி வந்து prescriptive analysis வழியா அந்த டேட்டாவை நம்ம ஃபேவரா யூஸ் பண்றது, அதுதான் prescriptive analysis.
ஸோ பேசிக்கா இப்போ ஃபிட்னஸ் ஆப் வந்து தேர் நாட் ஜஸ்ட் ட்ராக்கிங் யுவர் ஃபிட்னஸ் பட் தேர் ஆல்சோ ரெக்கமெண்டிங் யுவர் பர்சனல் எக்ஸசைஸ் ரொட்டீன். இதுவே வந்து உங்களோட பெண்டிங் ஆப்ஸ் அது மாதிரி இருந்ததுன்னா திஸ் இஸ் யுவர் பட்ஜெட், யூர் ஆல்ரெடி கோயிங் டு கோ ஓவர் போர்ட் பட்ஜெட் அப்படின்றத பிரிஸ்கிரிப்டிவ் அனாலிசிஸ் வழியா சொல்லுது. வேற நாள் யூ நீட் டு ரெடியூஸ் அப்படின்றதையும் சொல்லுது. ரெட்மண்ட்ல நான் இருந்தப்போ ஃபர்ஸ்ட் there was an Amazon Go store. I can install an app, அதுல வந்து ஒரு barcode இருக்கும். I can go and remove things off the shelf and then I can just simply walk out and it will automatically detect using cameras and sensors எத்தனை இது வந்துட்டு நான் எடுத்திருக்கேன் அப்படின்றத ஆட்டோமேட்டிக்கா அது பில் பண்ணிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு கம்ப்யூட்டர் விஷன் அண்ட் சென்சர்ஸை வச்சுட்டு நம்மளோட டே டு டே லைஃப்ல எவ்வளோ டைம் சேவ் பண்ணுது அப்படின்றது அது ஏஐயோட இம்பாக்ட். எத்தனை பேர் வந்து டிமார்ட்லயோ இல்ல பிக் பஜார் அது மாதிரி பெரிய பெரிய ஸ்டோர்ஸ்ல போய் பெரிய லைன்ல நின்று இருக்கீங்க, பெரிய கியூ இருக்கும். சண்டே ஆனாதான் ஷாப்பிங் கூட்டு போவாங்க, சண்டே ஆனா பெரிய கியூ இருக்கும் செக் அவுட் லைன்ல, கரெக்ட்டுங்களா? சோ திங்ஸ் லைக் Amazon Go is going to save time. Next, autonomous driving. Tesla பத்தி சொல்லவே தேவையில்லை. You can actually see the number of parameters it takes into consideration, and this is just a very small part of visualization of what a complete self-driving car should do. I purposely put LLMs and AI image and video generations towards the end because எல்லாரும் AI நாலே LLM, AI நாலே image and video generation னு நினைக்கிறாங்க, but that's not the case. Lot of you would already know about LLMs, ChatGPTs and like image generation platforms like Midjourney and DALL-E. So obviously it has democratized AI. It's given consumers the artistic expression of doing everything by themselves. So இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் AI க்கு Gen AI க்கு என்ன டிஃபரன்ஸ் நீங்க கேட்கலாம். Gen AI is just generating anything new. Artificial intelligence is if any system is just intelligent as humans would do. அது வந்துட்டு AI. Generative na, it has to generate some sort of new content. Anybody who's interested in learning more about Gen AI, in the 3 verticals ஞாபகம் வெச்சுக்கோங்க, GAN, way and transformer models. இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் கடைசியா யாருப்பா நீ அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவ்ளோ நேரம் மூச்சு விடாம பேசுறியே யாரு நீ அப்படின்னு கேட்டீங்கன்னா, I'm the CEO and founder of Binary Intelligence. என் பேரு ரோஷினி கேசவன். I have a decade of experience in software engineering. I used to work for Microsoft. உடனே எல்லாரும் வந்துட்டு I used to work for Microsoft 6 years. I was working in India as well as in US Redmond. இப்போ வந்துட்டு எனக்கு வந்துட்டு நீங்க ரெக்கமெண்ட் பண்ண முடியுமா ஜாப் பொசிஷனுக்கு அப்படின்னா இல்ல. I quit Microsoft. 3 வருஷமா I'm running my own startup. It's called Binary Intelligence. We do everything from AI, machine learning, computer vision, website and custom software development. This is just a portion of what we can do. So if you can imagine anything, we can develop it for you. Thank you so much for the opportunity. Thanks for patiently listening. Thank you so much.